ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பீட்ரூட் கூட்டு தான் பண்ண போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பீட்ரூட்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஒரு தக்காளி, 2 ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள், இப்போ கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்துருக்கேன். இதை நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பீட்ரூட்டே பிடிக்காது. அது ஏன்னே தெரியல. அதனுடைய கலரா இல்லை அதனுடைய டேஸ்ட்டு வந்து சில பேருக்கு பிடிக்கலையான்னு தெரியல. பட் ஆனால் பீட்ரூட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய ரத்தத்தை அதிகரிக்கும். அதுவும் இல்லாமல் மார்பக புற்றுநோயை வந்து தடுக்கிறதுக்கு பீட்ரூட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு இப்போ சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதனால் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. நான் கடுகு சீரகம் 1 ஸ்பூன் போட்டேன். கட் பண்ணி வச்ச ஆனியனையும் கருவேப்பிலையும் போட்டுட்டேன். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களாம் நிறைய பீட்ரூட் எடுத்துக்குங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பீட்ரூட்டை கொடுத்து பழகிடுங்க. அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து பிளட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இல்லைன்றாங்க. கன்சீவ் ஆன பிறகும் பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்களேன் பிளட் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். அதனால் மோஸ்ட்லி வாரத்தில் 2 நாள் ஆச்சு பீட்ரூட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு பீட்ரூட்டே பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி கூட்டு பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ பீட்ரூட்டும் போட்டுட்டேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும். வாரத்தில் 2 நாள் மறக்காமல் பீட்ரூட்டை எடுத்துக்குங்க. இப்போ நல்லா கலரி விட்டுடுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தண்ணி 1 கிளாஸ் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா வேகட்டும். நான் இப்போது குக்கரில் கடலைப்பருப்பை வேக வச்சுட்டு வந்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். பாருங்கள், இப்போ கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். பார்த்திங்களா, நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், இப்போ தண்ணியில் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம பருப்பை கொட்டிடலாம். நீங்கள் ரசம் வச்சுட்டு இந்த கூட்டு வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய பீட்ரூட் கூட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.